எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. இந்த பாடம் எதுக்காக அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகும்போது மற்றவங்க பேசுகிறது, வாத்தியார்கள் பேசுகிறது நமக்கு புரிஞ்சிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். அப்படி இல்லை நம்ம வேலைக்கு போயிட்டோம், அங்கே போய் நம்ம பேசுகிறது புரிஞ்சிக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ முதல்ல மற்றவங்க பேசினா புரிஞ்சிக்கிற திறமையை வளர்த்துக்கணும். நம்ம ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், இம்ப்ரூவ் வெக்காபுலரி. அதுக்கப்புறம் ஆங்கிலம்னாவே ஒரு பயம் இருக்கும்ல, அதை தூக்கி எங்கேயாவது கெடாசி எறியணும். ஏபிள் டு ரீட். ஏதாவது ஆங்கில புத்தகம் எடுத்தோம்னா நம்மளே சொந்தமாக படிக்கவோ, நமக்கு ஏதாவது தோன்றது ஆங்கிலத்தில் எழுதவோ ஈஸியாக எழுதுறதுக்கு வாய்ப்பு பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தன்னால் வந்துடுங்க. ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த பாடத்தை ஒருத்தர் படித்து காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து லாஸ்ட் வார்த்தை வரைக்கும் படித்து காட்ட போகிறாங்க. ஃபஸ்ட்டு முறை எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்க, எப்படி கூட்டாக 2-3 வார்த்தையை சேர்த்து கூட வார்த்தைகளை உச்சரிக்கிறாங்கன்றத கவனிங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக என்ன பண்ண போகிறோன்னா, இதை படித்து இது என்ன சொல்ல வருதுன்னு புரிஞ்சுக்குவோம். மூணாவதாக கண்களை மூடி அவர் பேச வச்சுட்டு நமக்கு நல்லா புரியுதா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் அவர் பேச போகிறாரு. கவனமாக கேளுங்க. The future of space exploration. The future of space exploration promises unprecedented advancements, fueled by technological innovation, international collaboration, and private sector initiatives. Human missions to Mars, lunar bases, and asteroid mining ventures represent ambitious goals on the horizon. Emerging technologies like reusable rockets, advanced propulsion systems, and space habitats pave the way for sustainable space travel and colonization. Robotic missions continue to unveil the mysteries of our solar system and beyond, searching for signs of life and habitable worlds. With increasing global interest and investment, the future of space exploration holds the potential to inspire humanity, expand scientific knowledge, and pioneer a new era of cosmic discovery. Okay. இப்போ இந்த பாடம் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாம். ஆதி காலத்திலேருந்தே எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான, எப்போவுமே ஆச்சரியப்படும்படியான ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது இந்த விண்வெளி தான். வானம் வெட்ட வெளியாக இருக்குது, எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் அங்கங்கே ஒரு சின்ன சின்ன வெளிச்ச புள்ளிகள் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்டை எப்போவுமே இன்டியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்பையிலேருந்தே மனிதர்கள் என்ன பண்ணாங்க, எப்படியாவது மேலே போகணும், அந்த சூரியன் ஏதோ பக்கத்திலே இருக்கிற மாதிரி இருக்குது, இப்போ ஓடி போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பறக்கிறதுக்கு சில விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் ராக்கெட் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் சேட்டலைட் எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் என்ன நமக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது அப்படின்னா, இந்த பூமி மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது இன்னொரு மனிதர்கள் வாழ தகுதியான இடங்கள் இருக்கா, மனிதர்கள் இருக்கிறார்களா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதில் மனிதர்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதே மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்கிற கிரகங்கள் செவ்வாய், நிலவு, இதுக்கெல்லாம் போய் இறங்கி அங்கேயே ஒரு காலனி அமைச்சு வாழ்க்கையை நடத்த முடியுமா, பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வம் காத்துட்டு இருக்காங்க. அதை பற்றிய பாடம் தான் இது. ஓகே, இப்போ இது என்ன பாடம் அப்படிங்கிறத பார்க்கலாம். த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸ்பேஸ் அப்படின்னா விண்வெளி, எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா ஆய்வு, விண்வெளி ஆய்வு. த ஃபியூச்சர் ஆஃப் அப்படின்னா விண்வெளி ஆய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த தலைப்பு. த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், விண்வெளி ஆய்வின் எதிர்காலம். ஓகே, த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ராமிசஸ். ப்ராமிசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? உறுதியளிக்கிறது. அதாவது அந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விண்வெளி ஆராய்ச்சிங்கிறது வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அது நமக்கு ஒரு உறுதி கொடுக்குது. என்ன? அன்பிரசிடென்டட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு. அன்பிரசிடென்டட் அப்படின்னா இதுக்கு முன்னால் எப்போவுமே இல்லாத அளவுக்கு முன்னேற்றங்கள். அட்வான்ஸ்மெண்ட்ஸ்னால் என்ன? முன்னேற்றங்கள். சரி, இது எதனால் இவ்வளோ நாள் இல்லாமல் எப்படி இது வருது? ஃபியூவல்டு பை
இந்த காரணத்தினால ஃபியூவல் அப்படின்னா எரிபொருள். இங்கே என்ன அர்த்தம் ஆகுதுன்னா இதனால் இந்த காரணத்தினால மிகப்பெரிய இதுக்கு முன்னால் இல்லாத அளவுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனுடைய காரணங்கள்? டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன். டெக்னாலஜிக்கலாக நம்ம புது புது படைப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கோம். அது இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன். இப்போது ஒரு நாடும் இன்னொரு நாடும் சேர்ந்து நம்ம ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்பா அப்படின்னு எல்லாரும் ஒரு மனசாக நிறைய நாடுகள் சேர்றாங்க. அப்போ இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அண்டு ப்ரைவேட் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ எப்போவுமே கவர்மெண்ட்டே ஒரு வேலையை பண்ணுதுன்னா அதில் நிறைய சிரமங்கள் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் செக்டார் அந்த தனியார் சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது இந்த காரணங்களால் ஸோ என்ன டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன், இன்டர்நேஷ்னல் அளவுக்கு எல்லோரும் ஒருங்கிணைப்பு, அதுக்கப்புறம் ப்ரைவேட் செக்டார் கம்பெனிஸும் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் வரோம் இந்த காலத்துக்கு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ இந்த காரணங்களால் விண்வெளி ஆய்வுங்கிறது அதனுடைய இது ரொம்ப உறுதியளிக்கும்படி இருக்கு. ஓகே, ஹியூமன் மிஷன் டு மார்ஸ். ஓகே, இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது எது சம்பந்தமாக இருக்கும்? ஹியூமன் மிஷன்ஸ் டு மார்ஸ், அதாவது செவ்வாய் கிரகத்துக்கு மனிதர்களை அனுப்புவது, அதான் ஹியூமன் மிஷன்ஸ் டு மார்ஸ். லூனார் பேசஸ், நிலவில் போய் இறங்குறது. அண்ட் ஆஸ்ட்ராய்ட் மைனிங். நம்ம செவ்வாய்ங்கிறது கிரகன்றோம், அது பெருசாக இருக்குது. ஆனால் குட்டியால் நிறைய விண்வெளி கிரகங்கள்லாம் இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது. அதெல்லாம் ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்கிறோம். அதில் இறங்கி அதிலிருந்து எதையாவது எடுத்துகிட்டு வர்றது, அதுதான் மைனிங், ஆஸ்ட்ராய்ட் மைனிங். ஸோ இந்த வெஞ்சர்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெப்ரசன்ட், இதெல்லாம் எப்படி எதை கூறுது அப்படின்னா ஆம்பிஷியஸ் கோல்ஸ், ஒரு லட்சியமான இலக்கு. இதெல்லாம் நம்மளுடைய லட்சியமாக நம்ம ஒரு இலக்காக வச்சு நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஆன் த ஹாரிசன், இது ரொம்ப தூரத்தில் இல்லை, ஆன் த ஹாரிசன் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது, பக்கத்தில் வந்துருச்சு, ரொம்ப தூரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? மார்ஸுக்கு மனிதன் அனுப்புறது, நிலவுக்கு மனிதன் அனுப்புறது, விண்கற்கள் பெரிய கிரகங்கள் இல்லாமல் சின்ன விண்கற்கள் மாதிரி இருக்கிற ஒரு விண்கோள்லாம் இறங்கி அதிலிருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ரொம்ப தூரத்தில் இல்லை, தொலை தூரத்தில் இல்லை, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஹாரிசன் பக்கத்தில் தான் இருக்குது. எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக், ஸோ இப்போது புது டெக்னாலஜிஸ் வந்துகிட்டு இருக்குது. எந்த மாதிரி? ரீயூசபிள் ராக்கெட்ஸ். லைக்னா இந்த மாதிரி, எந்த மாதிரி? ரீயூசபிள் ராக்கெட்ஸ். ஸோ ஒவ்வொரு முறையும் புதுசாக ராக்கெட்டை உற்பத்தி பண்ணோன்னா நிறைய செலவாகும். ஆனால் ரீயூசபிள் ராக்கெட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா ஃபியூவல் மட்டும் போட்டுட்டு மறுபடியும் அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம ஸோ நிறைய இடத்துக்கு போயிட்டு வர முடியும். அட்வான்ஸ்டு ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அப்படின்னா உந்து விசை அமைப்புகள். ப்ரொப்பல்ஷன்னா உந்து விசை, சிஸ்டம்ஸ்னால் அமைப்புகள். மிகவும் அட்வான்ஸ்டு இந்த சிஸ்டத்தை இருக்குது. அதாவது என்னன்னா இப்போ போகிற வேகத்தை விட பல மடங்கு வேகமாக போகிற மாதிரியான இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறது. அண்ட் ஸ்பேஸ் ஹேபிடேட்ஸ், விண்வெளி இடங்கள், வாழ்விடங்கள். ஹேபிடேட்ஸ்னால் வாழ்விடங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேவ் த வே, வழிவகுக்கிறது. பேவ் த வே அப்படிங்கிறது ஒரே வார்த்தை, வழிவகுக்கிறது. எதுக்கு? ஃபார் சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ட்ராவல். எப்போ வேணாலும், இப்போ எப்படி டவுன் பஸ் ஏறி எங்கே வேணாலும் நம்ம போயிட்டு வரோம்ல, அந்த மாதிரி சஸ்டைனபிள் ஸ்பேஸ் ட்ராவல்னால் எப்போனாலும் நினச்ச உடனே கிளம்பி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்பேஸ் ட்ராவல் ஈஸியாகிடும். அண்டு அது மட்டும் இல்லை, அண்டு காலனைசேஷன். அங்கே போய் கூடாரம் போட்டு உக்காந்துக்கிறது, அதான் காலனைசேஷன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ரொபோட்டிக் மிஷன்ஸ், அதாவது மனிதர்கள் இல்லாமல் ரோபோட்ஸை அனுப்பி
நம்ம அதன் மூலமாக ஏதாவது இப்போ அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரொபோட்டிக் மிஷன்ஸ் கண்டினியூ. ஸோ இப்போ நம்ம அதுதான் நடக்குது, அது இன்னும் தொடரும். டு அன்வெயில் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம் அண்ட் பியாண்ட். இந்த சூரிய குடும்பத்துக்குள்ளார என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன அதிசயங்கள் நடக்குதுங்கிறத வெளிக்கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த ரொபோட்டிக் மிஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். சோலார் சிஸ்டத்தை தாண்டியும் என்ன நடக்குது. அதே சமயத்தில் சர்ச்சிங் ஃபார் சயின்ஸ் ஆஃப் லைஃப். எங்கேயாவது வெளியிடங்களில் வாழ்வதற்கு உண்டான ஏதாவது ஒரு ஆதாரங்கள் கிடைக்குதா, வேறு இடங்களில் நம்மளை மாதிரி யாராவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருக்குதா. சயின்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஹேபிட்டபிள் வேர்ல்ட்ஸ். மனிதர்கள் வாழக்கூடிய உலகங்கள் இருக்குதா. ஹேபிட்டபிள் அப்படின்னா வாழ தகுதியான அப்படின்னு அர்த்தம். வாழ தகுதியான உலகங்கள் பூமியை தவிர வேறு எங்கேயாவது இருக்குதா. இதெல்லாம் தொடர்ந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கோம். வித் இன்க்ரீஸிங் குளோபல் இன்ட்ரெஸ்ட். ஒட்டு மொத்தமாக உலக லெவலில் இதுக்கு அதிகம் இன்ட்ரெஸ்ட் வந்து காட்டுறாங்க. இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்கன்னா என்ன ஆகும், அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க, இந்த ஆராய்ச்சிக்கு நீங்கள் பண்ணுங்கப்பா அப்படின்னு. த ஃபியூச்சர் ஆஃப் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன். ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுடைய எதிர்காலம் ஹோல்ஸ் த பொட்டன்ஷியல் டு இன்ஸ்பயர் ஹியூமனிட்டி. ஸோ மனித குலத்துக்கு என்ன பண்ணுது, ஒரு ஆர்வத்தை கிளற மாதிரியான ஒரு விஷயமாக இப்போ இருக்குது. எக்ஸ்பேண்ட் சயின்டிஃபிக்கல் நாலேஜ். அதே சமயத்தில் அறிவியல் பூர்வமான அறிவு வளர்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் பயனீர், முன்னோடின்னு அர்த்தம். நியூ எரா, புதிய சகாப்தம். அந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு உண்டான புதிய சகாப்தமாக ஒரு முன்னோடியாக என்ன பண்ணுறோம், இது கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த விண்வெளி ஆய்வினுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது கண்களை மூடி அவங்க படிக்க புரியுதா அப்படின்னு பாருங்கள். The future of space exploration. The future of space exploration promises unprecedented advancements, fueled by technological innovation, international collaboration, and private sector initiatives. Human missions to Mars, lunar bases, and asteroid mining ventures represent ambitious goals on the horizon. Emerging technologies like reusable rockets, advanced propulsion systems, and space habitats pave the way for sustainable space travel and colonization. Robotic missions continue to unveil the mysteries of our solar system and beyond, searching for signs of life and habitable worlds. With increasing global interest and investment, the future of space exploration holds the potential to inspire humanity, expand scientific knowledge, and pioneer a new era of cosmic discovery. ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்ன புதிய வார்த்தைகள் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸ்ப்ளோரேஷன்னா ஆய்வு. ப்ராமிசஸ், உறுதியளிக்கிறது. அன்பிரசிடென்டட், அபூர்வமான, இது முன்னெப்போதும் இல்லாத மாதிரியான. வெஞ்சர்னா துணிகரமான முயற்சி. ஆம்பிஷஸ் கோல் அப்படின்னா லட்சியமான இலக்கு. ப்ரொபல்ஷன் சிஸ்டம், உந்து விசை அமைப்பு. ஸ்பேஸ் ஹேபிட்டேட்ஸ், விண்வெளி வாழ்விடங்கள். பேவ் த வே அப்படின்னா ஒரே வார்த்தை, வழிவகுக்கும். ஹேபிட்டபிள் வேர்ல்ட்ஸ், வாழக்கூடிய உலகங்கள். இன்ஸ்பயர், உத்வேகம். பயனீர், முன்னோடி. நியூ இரா அப்படின்னா புதிய சகாப்தம். ஆஸ்ட்ராய்ட்னா விண்கோள். ஓகே, ஆங்கிலம் அப்படிங்கிறது கஷ்டம் கிடையாது. அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை நம்ம ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆங்கிலம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை தான் இந்த ஆங்கிலமே அருகேவா அப்படின்ற எங்களுடைய யூடியூப் பிளேலிஸ்ட்டில் நாங்கள் போட்டிருக்கோம். அது இந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ வரும். ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான மாணவர்கள், சார் எனக்கு நல்லா புரியுதுங்க சார், ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப நாளாக பயந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ வந்து ஆங்கிலம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது சரிதானா அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.